பண்பாட்டுக்கும் பாரம்பரியத்திற்கும் சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் ஜல்லிக்கட்டு பெருமையை மீட்க உலக புகழ்பெற்ற மெரினா போராட்டத்தை துவங்கிய தமிழ்நாடு மக்களே, வீட்டில் சோறு இல்லைனாலும் செலவு காசு இல்லைனாலும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வகுத்துறை ஈரத்துட்டை கட்டிக்கிட்டு சொந்தக்காரங்களுக்கு உறவினர் கூட தெரியாத சொல்லி கதவை சாத்திட்டு படுத்து தூங்குற மானமிகும் மறவர் கூட்டமே, யார்கிட்டையும் வாழ்வதை விட சங்கை அறிந்துண்டு உள்ளதே மேல்னு ஏதோ ஒன்று சொல்லுவார் நக்கீரர் சொன்ன மாதிரி. இது மாதிரி யார்கிட்டையும் முக்கியமாக உறவினர்கிட்ட யார்ட்டையும் கையேந்தக்கூடாது. இருக்கிறது சுயமாக வாழணும், சொந்த கால் நிற்கணும், சுயமரியாதை முக்கியம் வாழக்கூடிய வந்தாரை வாழ வைக்கும் பண்பாடும் தன்மானம் சுயமரியாதை மிக்க தமிழ்நாட்டு மக்களே வணக்கம். எல்லாத்துக்கும் தன்மானம் இருக்கும், சுயமரியாதை இருக்கும், சொந்தமாக ஒரு சிந்தனை இருக்குது. ஒவ்வொருத்தர் முடிவுக்கு பின்னாடி 99% தமிழ்நாட்டு மக்களுடைய முடிவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நியாயமான காரணம் இருக்கும். அதுலேயும் தான் இப்போ இடத்துல எம்எல்ஏ பதவி மந்திரி பதவி கிடைக்குமான்னு போய் அந்த கட்சி ரசிகர்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க அதை பாராட்டுறாங்களே தவிர, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 6 கோடி மக்களை பொறாமப்படுறாங்க, கோவப்படுறாங்க. இது இருக்கிறதானே நாய்க பிஸ்கட் போட்டு சில நாயை சமாளிக்கலாம், சில நாய்க்கு பிரியாணி போட்டு சமாளிக்கலாம். அது போக்கில் விட்டு கொஞ்ச நாள் போனால் அப்படி வாலாட்டிட்டு வரும். இதுவரையில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள், பத்திரிகைக்காரங்க, ஒரு சமூக ஆர்வலர்கள், ஒரு பொதுநல விரும்பிகள் யாரை பற்றியோ என்னென்னமோ விமர்சனம் வச்சுருக்காங்க. சில பேர் அவன் தனிப்பட்ட முறையில் ஒரு தானும் தன்னுடன் பேசும் நபரும் இல்லாமல் மூன்றாவது ஒரு நபர் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்குள் 1000 பேசிக்கலாம். ஆனால் ஒரு பொதுவெளியில் ஒரு உலகம் பூரா செய்தி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பத்திரிகையாளர் இருக்கும் இடத்துல எப்படி பேசணும், ஒரு அடிப்படையில் இல்லாத ஒரு காமன் சென்ஸ், ஒரு 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 பண்பாடு, ஒரு டீசன்சி, ஒரு நாகரிகம், ஒரு இங்கீதம் தெரியாத இந்த ஆள் எப்படி ஒரு நடனக்கலையை பழகினாருன்னு இல்லை. கீழே சாதாரண நிலைமையிலேருந்து உடலும் சரியில்லாமல் இவங்க அம்மா ராகவேந்திரர் கோவில் கொண்டு போய் சரியாச்சாமா, அதனால் ராகவேந்திரா லாரன்ஸ் பேர் வச்சாராமா அப்படி ஊர்லன்னு ஒரு காரணத்தை சொல்லி மக்கள்கிட்ட சிம்பத்தியை தர ஆரம்பத்துலேருந்தே முடியாதவங்களுக்கு, கண்ணு தெரியாமலுக்கு, காலில் அவங்களுக்கு உதவுறதாக அதை ப்ளாஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்கிறது. படத்தில் பஞ்சு டைலாக் பேசுகிறது. பிறகு பேய்க்கு சண்டை அப்படின்னு கதையை ஓட்டி படத்தை ஓட்டி 4 படம் ஓடி டான்ஸ் மாஸ்டராக இருந்து 4 படம் ஓடி காசு வந்துடுச்சு. அந்த காசை வச்சுட்டு கம்முன்னு இருக்க முடியல. ஆணவமான பேட்டி பதிவுகள். அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்பனா வரல, அப்போ உனக்கு உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஐடியா நீண்ட காலத்துக்கு இருக்குது. அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு தான் பின்னாடி நடக்கக்கூடிய பிற்பலனை மனசுக்குள்ளே வச்சு சில பேருக்கு சமூக சேவைங்கிற பேரில் நிறைய பேர் செய்கிறவங்க கொஞ்சம் மாதிரிலாம் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதில்ல, என்ன செஞ்சுட்டு வெளியே காத்துக்கிறதில்ல. எத்தனையோ நடிகள் செய்கிறாங்க. இந்த சிவகுமார் குடும்பத்தில் இவர் அகரம் கல்வி அறக்கட்டளை சூர்யா, பிறகு அஜித்து கூட நிறையா செஞ்சுருக்கிறாரு. அவரும் கஷ்டப்பட்டு மேலே வந்தவர். சூர்யா கூட அவங்க அப்பா பேக்கணும் இங்கே உங்களை மாதிரி ராகவாஸ் மாதிரி பின்ன பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் தனிப்பட்ட ஒரு ஆளாக முன்னேறி வந்தாலே அவரும் வெளியே தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் புகழுக்கு ஆசைப்படுறதில்ல. தன்னை சுற்றி ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கணும், பாராட்டிகிட்டே இருக்கணும், தன் மேலே பூ போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த நேற்று நான் பார்த்தேன், பூ போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற மத்தியில் போய் அவங்க வேலையை பாருங்கள், படத்தை பாருங்க, ரசிங்க, வாழ்க்கையில் முன்னேற பாருங்கன்னு சொல்லி சினிமா, சமையல், பைக் ரேஸு, கார் ரேஸு, எத்தனையோ இல்லை. சினிமாவில் கூட அவருக்கு மட்டும் புகழ், அவருக்கு மட்டும் வருமானம் பிரியாடுறீங்க. ஆனால் வெளிநாட்டில் போய் உலக லெவல் உலகத்தரமான ரேஸுகள்லாம் தனக்கும் தன்னுடைய டீமுக்கும் பரிசு வாங்கி கொடுத்தா அவர் ஜெயலலிதா யாரோ அரசியல் கூப்பிட்டு அரசியல் பண்ணாமல் ஒதுங்கி போயிருக்கிறாரு. சரி, அவருடைய காலத்து செட்டு சமமான செட்டு விஜய் சார் வந்துட்டார். திடீர்னு ஒரு ஃப்ளூக்கு ஒரு ரசிகர்கள் பிம்பம், ஒரு ரசிகர் மனப்பான்மை ஜெயிச்சிட்டாரு. நானும் கூட சின்ன நாகரிகமாக சொன்னேன், ஏடி சில விமர்சனம் வச்சுருக்கேன். அதே விஜய் முதல்வர் அவர்களுக்கு ஒரு 6 மாதம் கொடுக்கணும்ல, 6 மாதம் பொறுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே திரும்ப இப்படி அவசரப்பட்டு விமர்சனம் பண்ணலாமான்னு சொல்லி
அது அந்த குறிப்பிட்ட தலைவர்கள் அந்த போய் வீடியோவில் சேர்றதோ சொல்லி எனக்கு தெரியாது. பொது வெளியில் வச்சுட்டேன், பொறுத்து தான் போகணும்னு சொல்லி. அந்த இதுக்கு முன்னாடி ஆண்ட 2 கட்சிகள் மேலே சில தவறுகளும் இருக்குது, நல்லதும் இருக்குது. அதை விமர்சனத்தை வச்சு விஜய்க்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ரீல்ஸ் போட்டிருப்பேன் சும்மா கிண்டல் பண்ணி. ஆனால் 42 நிமிஷம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தரமாக இருக்கிற விமர்சனங்கிறது ஆபாசமாக அவதூறாக அடுத்தவனுடைய மானத்தை சுதந்திரங்கிறது ஒரு மூக்கு வேலை தான் என்னமோ சொல்லுவாங்க. கொஞ்சமாக யோசிச்சு பேசுனியா? பேட்டி கேட்குறாங்க. நீ ஆரம்பத்தில் ரஜினியை பிடிச்சி பார்த்தா முடியலை, அவருக்காக சீமாட்ட சண்டை போடுற சீனை போட்டு பார்த்தா முடியலை. 2017 ஜல்லிக்கட்டில் போய் போலீஸ்காரர்கிட்ட பார்த்தீங்கன்னா என் தம்பியை கூப்பிட்டாங்க அதனால் வந்தேங்கிற. ஆனால் இப்போ பழைய டிவிக்கு செய்தி தொடர்பாளரா அவர் பேர் என்ன, மணிகண்டன் நினைக்கிறேன். அவரும் பண்டவாளத்தை புட்டு வச்சுட்டாரு. சும்மா 4 லட்சம் ரூபா செலவு 1 கோடி ரூபா கணக்கு சொல்கிறாரு. நாங்கள் கூப்பிட வேலை அவராக வந்தார். 4 லட்சம் ரூபா செலவு 1 கோடி கணக்கு சொல்லிட்டு அப்படியே சீன் போட வந்தவர். அப்படியே அந்த கலவரமாகி பிரச்சனை ஆகி இவரை மாதிரி ஆட்கள்னால தான் நடந்தது. இல்லாட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு எவ்வளோ டீசெண்டாக எவ்வளோ நேர்த்தியாக உலகத்துக்கே எடுத்துக்காட்டா இவ்வளோ அழகா உலகமே உத்து பார்க்குற அளவுக்கு வயது பெண்கள் வயசு பசங்க நம்ம இளைஞர்கள் தப்பாக பேசுகிறாங்க. இந்த தாவக ரசிகர்கள் தற்கொலை பேசுறது தப்பாக இருக்கலாம், சரி தப்பு தானே வச்சுக்குருவான். அதை பேசுனது யாரு? நல்ல கட்டங்களோ விஜய் கட்சி தலைவர் தவிர தமிழ்நாட்டுக்கு அனைத்து கட்சி தலைவர்கள் அவங்களாம் கேட்டுதான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க இல்லையா, ரோசம் வரலையா? சொல்லலை. சரி, மக்களை மட்டும் சொல்லியிருந்தா கூட இந்த அனைத்து எதிர்கட்சி தலைவர்கள் தலைமையில் தானே தற்கொலைன்னு சொல்லியிருப்பாங்க. அது சொல்லியிருந்தா தற்கொலை சொல்லக்கூடாது, தப்பு. ஏதோ அந்த இளைஞர்கள் ஆர்வப்படாத அவருக்கு அரசியல் அனுபவமின்மை, அவர் தான் ரசிக்கக்கூடிய ஒரு திரையில் கதாநாயகனை பார்த்த பிம்பத்துக்காக சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதை இப்படி திருச்சி பேசாங்க, அப்படி நாகரிகமாக பேசணும். இல்லாட்டி தற்கொலைன்னு பேசுங்க, நான் கண்டனம் தெரிவிக்கிறேன்னு பேசணும். அதெல்லாம் தற்கொலை அதெல்லாம் பொறாமையில் பேசுகிறாங்க. யார் என்ன பொறாமப்பட்டாங்கன்னா ஸ்டாலின் பார்க்காத முதல்வர் பதவியா, அவங்க அப்பா பார்க்காத முதல்வர் பதவியா, எடப்பாடி பார்க்காத முதல்வர் பதவியா, இல்லை வேறு யார் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு அந்த கட்சியில் இருக்க தலைவர்கள் பார்க்காத முதல்வர் பதவியா, அவங்க பார்க்காத அடையாத புகழா, இல்லாத பணமாக புகழா? வேற யார் சொல்கிறேன்? தமிழ்நாட்டு மக்கள் யாரும் பிச்சை எடுத்துட்டு இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் யாராக ஒருத்தருக்கு வளர்க கோஷம் போட்டே இருப்பாங்க. அப்பப்போ மாற்றி ஓட்டு போடுவாங்க. சில முடிவு எடுக்கிறாங்க. இப்போ இந்த எலெக்ஷனை கூட எடுத்த முடிவு நல்ல முடிவுங்கிறத ஆதரிக்கிற மாதிரி மறைமுகமாக 2 நாட்களுக்கு முன்பு மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதே கோர்ட்டில் திருப்பரங்குன்றத்தில் தீபமேத்தன்னு சொன்னாலும் அது சர்ச்சையாச்சு. ஒரு நீதிபதியோ மோசமில்ல அவருடைய தீர்ப்பை பற்றி அவருக்கு தீர்ப்பு கொடுத்து விவாதிச்சாங்க. இப்போ அதே மதுரை நீதிமன்றத்தில் பரவாயில்ல, இந்த கடந்த எலெக்ஷனில் ஜாதி மதம் பணம் வேலை செய்யாமல் ஒரு முறையான ஜனநாயகம் இருந்திருக்கு. அதே மாதிரி முறையான ஒரு விசாரணை நடத்தி இந்த கடின் கொலை வழக்கில் ஒரு சீக்கிரம் ஒரு குற்றவாளியை வெளியே கொண்டாங்கன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு உத்தரவு போட்டிருக்கு. முந்தானத்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை அப்படி போயிட்டுருக்கு. விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை. நீ ஆணவத்தில் வாய்க்குழுப்பில் வந்த மாதிரி ஏதோ மீன் பிரியாணி தின்னுட்டு தொண்டையில் முள்ளு சிக்கியெல்லாம் வாங்கி எடுத்து பேசுகிற மாதிரி நாடுற மாதிரி பேசி வச்சுருக்குற. சரி, நாய்ங்கிறிய நாய்க்கு உனக்கு அவ்வளோ. இப்போ எந்த தெருநாய்க்கு கூட அந்த தெருவில் யாரோ தண்ணி வைக்கிறாங்க, சோறு வைக்கிறாங்க, போடுறாங்க. அப்படியே வீட்டு நாயாக இருந்தாலும் வெளியே வச்சு பாதுகாக்கிறாங்க. அது வெறி நாயாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ப்ளூ கிராஸ்னால சில ஜீவகாருண்ய அமைப்புகள்னால அந்த நாய்களை ஃபயரிங் கார்டு கொடுக்க முடியாமல் அதுகளவே அடைச்சி வச்சு மாநகராட்சி நிர்வாகங்கள் அரசு பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. அந்த வெறிநாய்கள் கூட தன்னை வளர்த்த எஜமான கிடச்சதாக எந்த பேப்பர்லையும் எதுலையும் சட்டம் இல்லை. நாய்களுக்கு நிறையா சிறப்பு இருக்கப்பா. நாய்கள் ஈஸியாக சொல்கிற கோவம். ஆனால் நீ இந்த இஸ்லாமிய சோழர்கள் ஆடு மாடு கோழி மீன் ஒட்டகம் மான் எல்லாம் கூட சாப்பிட்டுப்பாங்க. அவங்களே வெறுக்கக்கூடிய வேளாண் சொல்லி அவங்களுடைய சரீரத்தில் அது ஹராம்னு சொல்லக்கூடிய ஒரு பன்னியா நீ என்ன பேசியிருக்கிற? ஒரு பன்னி நீ என்ன திருப்பி சொல்லுவேன். நான்லாம் இப்படி யாரையும் பேச மாட்டேன், பேச பிடிக்காது. நாய் வீட்டை காக்கும். வேட்டைக்கருப்புக்கு முன்னாடி போகிறது நாய். அதுக்கு நாயின் கொடுக்க மாட்டாங்க, பைரவன். அதை கும்பிட்டு வேட்டைக்கருப்புக்கு முடியும். கருப்பசாமிக்கு முதல் மரியாதை அந்த பைரவன் தான் நாயின் சொல்ல மாட்டாங்க. ஏன் எல்லா வீடுகளையும் நாயின்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. டேனி, ரோசி, தானி, பப்பி, அர்ஜுனு, அழகரு, ஏதோ ஒரு பேரை வச்சு கூப்பிடுவாங்க.
நீ மனுஷங்களுக்கு நாய் பட்டம் வைக்கிற. நீ நாய் கூட ஒப்பிட்டு கூட நீ ஒரு தகுதி இல்லாத ஆளு. பழைய ஆண்டவன் கட்டளை படத்தில் ஒரு படம் தான் அது. சிவாஜி ஆத்தலும் சாப்பிட்றப்ப அவர் இழுத்து கொண்டு காப்பாற்றி நாய் சுத்த போகிற மாதிரி சினிமா திரையுலக நாய் எடுத்துருக்குது. எத்தனையோ அடுக்கார அளவிலிருந்து ஒரு ரஜினியோட படம், நிறையா படத்தில் மிலிட்ரியில் அந்த ஒரு வளர்த்த நாய். ஏன் உங்கள் தலைவர் விஜய் படத்துலேயே நம்ம முதல்வர் விஜய் படத்துலேயே ஒரு நாய் ரொம்ப அறிவாக காமிச்சிருப்பாங்க. எஜமானுக்கு கட்டுப்படுற மாதிரி சோறு போடல பிரியாணி போடலன்னு ஆளை மட்டுமா ஆட்டும் விசுவாசத்துக்கு. அப்படி கத்தாதியா நாய் வந்து கத்தாது, கொலைக்கு ஓனாய் ஊழ வைக்க கழுததே கத்து. அது கூட அந்த மிருகங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எப்படி அதனுடைய குரல் வழிலேருந்து வரும், அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க தமிழில் ஒன்று பிரித்து வச்சுருக்காங்க. அது கூட தெரியல. தற்கூரி நீ தமிழ்நாட்டில் எம்எல்ஏ மந்திரியாக ஆசைப்படுறேன். நீ யார் அண்ணாமலையை பொறி வச்சு போகிறையோ, இல்லை விஜயை பொறி வச்சு போகிறையோ, இல்லை இந்த லதாமா ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த மாமல்ல திரும்ப ரஜினி எடுத்து போட்டு போகலான்னு சொல்லி வச்சுக்கோ. உன் மனசு இருக்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு ரத்தம் பண்ணிட்டு மாதிரி ஜோசியம் ஜாதகம் எல்லாம் சொல்ல தெரியாது. நாளைக்கு நடக்கிற இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு நான் வந்து பெரிய தீர்த்து நிறுத்திட்டேன். அவர் குறி சொல்ல குறிகள் அவருக்கு அவரை தற்கூறிங்கிறாங்க. அப்படியே பொறாமையில் என்ன பொறாமை சொல்கிறாங்க, அவர் அம்புக்குறி, ஆச்சரியக்குறி, அவர் ஷார்ப்பான குறி. நீயே வந்து அவரையும் குறி வைக்கிற, அண்ணாமலையையும் குறி வைக்கிற, ரஜினியையும் குறி வைக்கிற. இந்த நாயகத்தை கண்டதில் வாய் வைக்கின்னு சொல்லுவாங்க. நீ இப்போ எப்படி நடக்கிற? கண்ட பக்கம் வாய் வைக்கிற. இதில் போகலாம் அதில் போகலாம் கடைசியாக கேட்டால் அன்றைக்கி எந்த முடிவத்துக்கு யார் கடைசி? அது வேறு அம்மாவை கேட்டிங்களாம்மா? அம்மாவை கேட்டேன். அம்மா வந்து சூப்பர் ஸ்டாருக்கு சொன்னாங்களாம்மா. சத்யநாராயணா சொன்னாங்க. சத்யநாராயணா சொன்னால் கேட்க மாட்டாரம்மா. லட்சக்கணக்கான அவர் ரசிகர் சொன்னால் கேட்க மாட்டாரம்மா. ரசிகர்கள் ஆசைப்பட்டாங்க வர மாட்டாரம்மா. இவர் ராகவேந்திர லாரன்ஸோட அம்மா சொல்லி அவர் அப்படியே ஆன்மீகத்துக்கு போயிட்டாராமா. இவரும் சரி ஆன்மீகம்னு ராகவேந்திர பக்கத்துலேயே இருந்தாராமா. பிறகு இந்த காஞ்சனா 1 2 3 படம் எடுத்தார். நல்லா ஓடிச்சு, காசு வந்துச்சு, பணம் வந்துனே திமிரு ஆணவம் கொழுப்பு கோமணத்து 2 காசு இருந்தால் கோழி கூப்பிட பாட்டு வரும். இந்த மாதிரி ஒரு என்ன பேட்டி கொடுத்துருக்கோம். உன் பேட்டி நீயே திருப்பி போட்டு பாரு. உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கே பிடிக்குமான்னு பாரு. ஏன் உங்கள் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்குமான்னு மனசாட்சி தொட்டு சொல்லு. இதுக்கு முன்னாடி நம்ம செய்யாத அப்புறம் வந்து செய்கிறாரு அவர் விஜய் அப்படிங்கிற. ரைட்டு, ஒருத்தர் செஞ்சதை ஒருத்தர் செய்ய மாட்டாங்கயா. கலைஞர் கைரிக்ஸா கண்ணொழி திட்டம்னா எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். அதே மாதிரி கல்வி பிரைவேட்டைஸ் ஆக்கினாரு, கட்டுறது இருக்குது. ஜெயலலிதா வந்தாங்க, தொட்டில் குழந்தை திட்டம், அம்மாவோட திட்டம், அருமையான திட்டம். அடுத்தடுத்து ஸ்டாலின் வந்தார், தவப்புதல் திட்டம், கலைஞர் எம்ஜிஆர் மாறி வந்தாங்க. எடப்பாடி வந்தார், இது டெல்டா பாசனம். இந்த இங்கே திருப்பூர் கோவை மாவட்டத்தில் அத்திக்கரை விநாயகர் திட்டம். எத்தனை விஷயங்கள். ஒரு சில விஷயங்களில் இந்த கூட்டப்பரப்பு இடஒதுக்கீட்டில் தப்பாக கொடுத்து அதில் பேர் கெடுத்துட்டாரு. இதை அவர் நம்பி போனவங்களும் செஞ்சுருக்கிறாரு. அவர் மேலே 1000 விமர்சனம் இருக்குது. ஒருத்தர் செஞ்சது ஒருத்தர் செய்ய மாட்டாங்கய்யா. அத்தனை நேரத்தையும் போராடி அம்மாவுக்கு ஒரு கட்சி சொன்னாங்க. ஆனால் ஒரு நல்ல பேர் வேணும், கெட்ட பேர் வேணும், கொடைநாடு கொலை வழக்கெல்லாம் 1000 இருக்கட்டும். ஆனால் கட்சியை கைப்பற்றி கட்சி மட்டும்தான் போகுதுங்கிற மாதிரி அவர் இன்னும் போயிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இவர் மற்ற முதல்வர் செய்யாத இவர் செய்யறமையா. அவர் இன்னும் ஒன்றும் செய்யவே ஆரம்பிக்கலையா. உன்னை மாதிரி கூட போய் ஜாலரா இருக்கிறதுட்டா. இங்கே நான் போன வாரம் போட்ட வீடியோவில் ஓவர விமர்சனம் பண்ணி அறிக்கை விட்டு கண்டனம் பண்ணி ஆட்சி செய்ய விடாமல் கெடுத்துட்டா. இங்கே 2 பக்கம் சார் நியாயமாக சொல்கிறேன். தவறாக இருந்தால் பார்க்குற பொதுமக்கள் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். நாய்ங்கிற இந்த பிட்புல் நாய் தெரியுமா, ரேட்வீலர் தெரியுமா, ரொம்ப ஃபெரோசியஸ். அதை தன்னை வளர்க்கிற எஜமானனை சீண்டுனா அந்த எஜமானுடைய மனைவி மக்களாக இருந்தாலும் கூட கோவப்படும். வெளியால் இருந்தால் கடிச்சு எலும்பு எடுத்துடும். வெறிநாய் கூட தனக்கு சோறு போடணும் கடிக்க யோசிக்கும். அதே நாய், புரியுதா? நாய் உனக்கு செஞ்சு உனக்கெல்லாம் நாய். அதே உன்னை பண்ணின்னு சொல்லிட்டேன். இந்த புரியுதா? பண்ணின்னு சொல்லிட்டேன். நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி, நகராட்சி, மாநகராட்சி பிறப்பிறப்பு பதிவாளர்கள் அனைவருக்கும் பணிவான ஒரு ஓட்டுகள். அந்த அவங்க பிறந்த குழந்தைய இறந்ததுக்கு பதிவு பண்ண வருவாங்க உங்கள்கிட்ட. தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்தாலும் ஆசையாக பதிவு பண்ண வருவாங்க, பேர் வைப்பாங்க. தயவு செஞ்சு இந்த லாரன்ஸுங்கிற பேரை வச்சு அந்த குழந்தைக்கு வச்சுறாங்க. என்ன நாய்களுக்கு மனிதன் மாதிரி பேர் வச்சுருவாங்க. நாய்களுக்கே பேர் வச்சு அழைக்கிறேன். நாய் நேரம் கூப்பிடல. எத்தனை பேர்
அவங்க பெரிய சாதாரண வீட்டுக்கு பெரிய கோடீஸ்வரர் உள்ள எத்தனையோ பெண்கள் ஹை கிளாஸ்லேருந்து லோ கிளாஸ் வரல அரசியல்வாதிகள் வரல ஒரு நாய் காணோம்னா மந்திரி வரல சிவாஜிக்கு போவாங்க. ஒரு நாய் காணோம்னா அவ்வளோ பெரிய வசதியான வீட்டில் பிரியாணி இல்லாமல் போச்சா, பிஸ்கட் இல்லாமல் போச்சா? நாயை பற்றி உனக்கு என்ன தெரியும்? பிரியாணி இல்லாமல் பிஸ்கட் இல்லாமல் போச்சா? அதை நான் சொல்லிட்டேன். வெறி நாய் கூட தன்னை வளர்த்தவனை கடிச்சு தான் சரிக்கணும்ல. அந்த நாயை இங்கே ஃபயரிங் ஆர்டர்லாம் கிடையாது. அந்த நாய்களை லேசாக ஒரு சின்ன பிரச்சனைனா ப்ளூ கிராஸ் வந்துடும். நாயை குடும்பப்படுத்தினா நாயை நீ சிறுமப்படுத்திட்ட. உன்னை நாயோட கூட கம்பேர் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணிட்டேன் நான். இப்படியெல்லாம் இதுவரை ஒரு 10-40 வீடியோ போட்டிருக்கேன். நான் என்னையை பொறுத்தவரை நான் இப்போ பேசுகிறதே தரமிறங்கி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். தமிழக மக்களை மன்னிச்சுக்கேன். நான் இப்போயே தரமிறங்கி பேசுகிறமா எனக்கு தெரியுது. அதனால தான் தலைவர்கள் யோசிக்கிறாங்களா உன்னை பேசுறதுக்கு? இவங்க ஒரு இவரை வந்து பேசிட்டு நினைக்கிறாங்களா? யார்? நான் மு.க. ஸ்டாலின், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, எடப்பாடி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, பிஜேபி, நான் கொஞ்சம் மரியாதை வச்சுருக்கேன். அண்ணாமலை போல்படி சேர்த்து சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி, பாட்டாளி மக்கள் கட்சி இப்போய தலைவர் அன்புமணி, பிறகு சின்ன புது கட்சிகள். ஏன் லெட்டர் போடுறாங்க? லெட்டர் பேர் கட்சிகளாக அறிக்கப்படுங்க. இந்த பதிவை போடுறதுக்கு 10 காம நேரம் முன்னாடி நான் டிவியில் எதிர்பார்த்தேன். நான் இங்கே போகிறாங்கன்னா அப்போ யார்? விஜயை தவிர, டிவிக்கே தொண்டர்கள் தவிர, இப்போ எலெக்ஷனுக்கு பிறகு சேர்ந்தவங்கள விட்டுருவான். இவங்கெல்லாம் கழிச்சாலும் 5 கோடி 6 கோடி தமிழ் மக்கள் இருக்காங்கய்யா. ஓட்டு போடுறவங்க மட்டும் இல்லை, ஓட்டு போட வயசு இல்லாதவங்களும் பேசியிருக்காங்க. அந்த 5-6 கோடி பேரும் பேசல. அதிகபட்சம் யாராவது ஒரு 50 பேர் 100 பேர் பேசியிருப்பாங்க. அப்படி ஸ்டாலினை சொல்றியா, எடப்பாடியை சொல்றியா, திருமாவளவனை சொல்றியா, திவாகரில் சொல்றியா, அன்புமணியை சொல்றியா, புதிய தமிழக கிருஷ்ணசாமி சொல்றியா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனை சொல்றியா? ஏன் அங்கே சென்னை சீட்டில் இருக்கக்கூடிய அந்த புகழ்மூர்த்தியோட தம்பியாரா இப்போ தோத்துட்டாரு, அவரை சொல்றியா? ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் திருமாவளவன் அவர் குறைச்சிக்கிட்டு இருக்க, அவரை சொல்றியா? யாரை சொல்ற? சென்னை சுற்றி லோக்கல் அரசியல் பண்ணுறவங்கள சொல்றியா? அந்த லோக்கல் அரசியல் அங்கே பண்ணுறவங்க கூட, அந்த சென்னை பாஷை பேசுகிறவங்க கூட யாரையும் நாயின்னு சொல்ல மாட்டாங்கய்யா. அவங்களுக்கு நாயோட அருமை தெரியும். தெருநாய்கிற தெருநாயை கூட கூப்பிட்டு சோறு ஓட்டுருக்காங்க. இன்னைக்கு தெருநாய் கூட பட்டினியெல்லாம் இல்லை. அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரல. சோமாலியாவிலேருந்து அப்படி இருக்கணுமா? இந்தியாவில் அந்த நிலைமையில், குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்லை. வாய் அடைக்கு தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணிடாம, ஏதோ ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். ஸ்கிப் பண்ணிடாம என்னுடைய போட்ட வெடிகள் எதுவுமே போட போகிற வெடிகளை பார்க்குறீங்களே பார்க்கலையோ, இந்த ஒரு விஷயம் எந்த தலைவர்களும், எந்த பத்திரிகையாளரும், எந்த இயக்க அமைப்புகளும், ஏன் ஒரு தீவிரவாத அமைப்புகள் கூட, ஒரு சீமான் கூட யாருமே, பேச்சாளர்கள் இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, பழைய தீப்பொறி அறிமுகம், இன்னும் கடுமையாக பேசக்கூடியவங்க, ஏன் இந்த சவுக்கு சங்கர், சாட்டை திருமுருகன், இன்னும் நிறைய பேர் சொல்கிறேன், யாருமே இப்படி பேசுறது இல்லையா? மனுஷனாயா? அதே நாடு தமிழ்நாட்டு இனிமேல் யாரும் லாரன்ஸ்ன்னு பேர் வச்சுறாதீங்க. இந்த வடிவேலுக்கு சொன்ன மாதிரி ஆகிருப்போது. நீ எல்லாம் இடைத்தேர்தல் எலெக்ஷனில் சீட்டு வாங்கி ஓட்டு வாங்கிடலான்னு சொல்லி எங்கேயாவது இப்போ காலியாக இருக்க 5 தொகுதியில் எங்கேயும் நின்று எங்கேயா மூத்தச்சந்திரம் மாட்டிக்கிறாத. அங்கே நான் சொல்லலை, தயவு செஞ்சு அதை வன்முறை தூண்டுன்னு நினச்சுறாங்க. இந்த மக்கள் கூட கொதிச்சு போயிருக்காங்க. அதனால தான் நேரத்தில் 24 நேரத்துக்கு மேலாச்சு நீ சொல்லி என்ன நடக்குதுன்னு பொறுமையாக இருந்துட்டு அதுக்கு தகுந்த பதிவை போட்டு போட்டேன். அவசரப்பட்டு உடனே அவசரப்பட்டியெல்லாம் வார்த்தையை விடக்கூடாது. நான் ஒரு வீடியோ போடுறேன்னா, பொது விஷயத்தை சொல்கிறேன்னா, நானும் இந்த அரசியலை பங்காட்டுறேன். கமலஹாசன் மாதிரி என்னைக்கு ஒருத்தர் ஓட்டு போடுற வயசு வச்சு அவனும் அரசியல் வேண்டாம். நான் எத்தனையோ ஓட்டு போட்டேன். நானும் ஒரு சின்ன அரசியலில் பங்கேற்கிற ஆள் தான். நான் யாருக்கு ஓட்டு போட்டாலும் போட்டிருக்கிறேன்ல. அப்போ விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு அத்தனை வருஷம் போட்டால் அந்த விஜய்க்காக கையெழுத்து வச்ச மற்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கொஞ்சம் உரைக்கலையா? தலைவர்களே கொஞ்சம் கொதிக்கலையா? கேட்க மாட்டீங்களா? அப்போ உங்களுக்காக போராடுறதுக்கு மட்டும் இந்த மக்கள் வேணுமா? இந்த நாட்டு மக்கள் வேணுமா? ஒரு ஒரு ஒன்றும் இல்லாமல் கூத்தாடி சரி வேணாம், ஒரு நரம் டான்ஸ் ஆடி கீழேருந்து மேலே வந்தால் சந்தோஷப்படுவாங்க. நீ பெருமை காமிச்சுக்க, நீ ஜல்லிக்கட்டு சீன் போட்டுக்க. ஏழை உங்களுக்கு திருநங்கை ஒருத்தவங்களை பார்த்துட்டு ப்ரோக்ராம் போயிட்டு இப்போ தான் ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். ஏன் திருநங்கையில் பார்க்கக்கூடாதா? திருநங்கையில் பார்க்கக்கூடாதுன்னு நேற்றைய பத்திரிக்கையாளர் சொன்னாங்களா? ஒரு சீனை கிரியேட் பண்ணி நல்லவே அன்பானவே வள்ளலார் மாதிரி அனைத்தையும் நேசிக்கும் அன்புக்கர்கள் மாதிரி கருணை உள்ள மாதிரி சீனை போடுறியா? நான் இவ்வளவு நேரம் பேசுனதுலேயே சில வார்த்தைகள் பண்ணி இனி பேசுனதுக்கே நான் வருத்தப்படுறேன்.
எங்கே முட்டுச்சந்து மூத்திரச்சந்திர வருங்காரு மக்கள், தமிழ்நாட்டு மக்களை பற்றி தெரியாது, ரொம்ப அன்பானவர்கள், பண்பானவர்கள், நாகரிகமானவர்கள். அவங்களாம் கொதிச்சாங்கன்னா இந்த வடிவேல வா 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 வந்து பாரு நீ இந்த தமிழ்நாடு உள் மாவட்டங்களில் எலெக்ஷன்னாலும் உனக்கு ஆபத்து. ரொம்ப கொதிச்சாங்கண்ணா, நீ சென்னைக்கு போனாலும் அங்கே தேடி வருவாங்க. அங்கே வந்த பிறகு கடைசியில் இப்போ திரும்ப நீ வர சும்மா நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்த பிறகு ஐயோ சும்மா சொன்னேன், ஒரு பேச்சுக்கு சொன்னேன், வந்து பாரு வீட்டுக்கு வந்து பாரு, இப்படி சென்னைக்கே வந்துட்டீங்க. அந்த அளவுக்கு தெரியும்ல சீமானுடைய எப்படி முட்டிக்கிட போனாங்க. அனைத்து தலைவர்களும் சொல்றாங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு உரைக்கலையா? இந்த ஒரு சாதாரண ஆள் தான், அது ஒரு சாதாரண ஆள் என்ன வேணாலும் பேசலாமா? உங்களை பேசுகிற மக்களை பேசுகிறாங்க. நீங்கள் அப்போ மக்கள் வேற நீங்கள் வேறையா? அந்த காலத்தில் ஆண்டா நடிப்பு ஏதோ ஒரு படத்தை தகவல் சொல்லுவாங்க, இந்த மக்களை கொன்றாத, நமக்கு வேலை செய்யறதுக்கு, தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு, நாளைக்கு நமக்கு வாழ்வு சொல்றதுக்கு வேணும், உங்களுக்கு ஓட்டு போடுறது மட்டும் மக்கள் வேணுமா? கொதிக்கலையா? இந்த மக்கள்லாம் கொதிக்கிறாங்க, எல்லா பக்கம் அறிக்கையில் பார்த்தது இல்லைங்களா? தயவு செஞ்சு இதுக்கு இதில் இந்த இறங்கி போகிறேன்னு நினைக்காங்க. இப்படி பேசக்கூடிய ஆட்களை தனிப்பட்ட தயவு செஞ்சு இந்த நாடோ, இந்த கேட்டுட்டவங்களோ, பொதுநல வழக்கு போடுறவங்களோ, இது மனித உரிமை மீறல், தனி மனித உரிமை அதிக வரம்பு மீறல்கள் ஏதாவது ஒரு இல்லை. இந்த ஆளுமை ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லி எதிர்கட்சி தலைவர், அனைத்து கட்சி தலைவர், முதல்வர் அவர்களுக்கும் போக போக நீ அவர் நல்லா ஆண்டா அவர் பேர் கூட கிடைக்கும், அதையும் கெடுத்துறாத. அதே நான் சில அதான் ஒருத்தர மாதிரி உன்னே மாதிரி ஆடி அது உன்னையெல்லாம் வேணாம். மக்களே, இந்த ஆளுகளா நீ எல்லாம் இந்த செத்தா 4 பேர் அழுகணுமா? நீ யார் நினச்சிக்க, யாரும் அழுக மாட்டாங்க. இன்னைக்கு போய் நான் செத்தா 4 பேர் அழுகுங்க, நேரத்தான் எனக்கு அதை பேட்டி கொடுத்துருக்குறேன். உன் நினப்பா அப்படியே விஜயகாந்த் கல்லாங்கய்யா, எம்ஜிஆர் கல்லாங்கய்யா, அந்த அம்மாவுக்கு கல்லாங்கய்யா, கலைஞர் கல்லாங்கய்யா, கலைஞருக்கு விஜயகாந்தி அழுதாங்கய்யா, அண்ணாவுக்கு கல்லாங்கய்யா, காமராஜர் கல்லாங்கய்யா. என்ன உன்னை பற்றி ரொம்ப பெருசா நினைச்சுக்கிற? நான் இறந்தா நான் அழுகணும் இல்ல. நீ இந்த பேச்சை பார்த்துட்டு நீ எப்ப இறப்புன்னு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள். நான் ஏதாவது கூடுதலாக பேசினா மனசுக்கு மக்களே. வணக்கம்.